அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1017. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 86. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சென்று பல அத்தாட்சிகளை எடுத்து காட்டியும் அவர்கள் இறை நம்பிக்கையும் கொள்ளவில்லை. பனி இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்துவதையும் நிறுத்தவில்லை. அதன் காரணமாக அவர்களை பஞ்சம் பீடித்தது. அதை மாற்றி வேறு வகைகளிலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். فأرسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم آيات مفصلات فاستكبروا وكانوا قوما مجرمين. ஆகவே அவர்கள் மீது வெள்ளப்பெருக்கையும் வெட்டுக்கிளிகளையும் பேன்களையும் தவளைகளையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கு சோதனையாக அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே இருந்தனர். முதலில் வெள்ளப்பெருக்கை அவர்கள் கண்டபோது அவர்களுடைய விளைநிலங்கள் எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. அந்த வெள்ள நீர் வடியாமல் பலர் அதிலே மூழ்கி இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டன. உடனே அவர்கள் வேகமாக வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், உம் இறைவனிடம் சொல்லி இந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தர செய்யுங்கள், நாங்கள் பனி இஸ்ரவேலர்களை உங்களோடு அனுப்பிவிடுவோம், உங்களை நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னார்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்துல பிரார்த்திப்பார்கள். அந்த வெள்ள நிலைமை மாறி வெள்ள நீர் வடிந்து அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் போது திரும்பவும் அவர்கள் அவர்களுடைய அழிச்சாட்டியத்திலேயே அவர்களுடைய திமிர்த்தனத்திலேயே தொடர்ந்து நீடிப்பார்கள். இதே போல அடுத்ததாக அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை அனுப்பியதாக சொல்கிறார். சமீப காலங்களிலே சில வருடங்களுக்கு முன்னால் நாமே பார்த்திருக்கின்றோம். வெட்டுக்கிளிகள் படையாக வரும். அந்த படைகள் ஒரு வயலிலே அமர்ந்தால் அறுவடை செய்பவர் அறுவடை செய்வதை விட சுத்தமாக ஒன்றுமில்லாமல் அவை எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிடும். ஒரு பெரும் மரத்திலே அந்த வெட்டுக்கிளி படைகள் போய் அமர்ந்தால் அந்த மரத்தை மொட்டையாக்கிவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆக இப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகளால் அவர்களுக்கு பெரும் சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தினார். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தகவலுக்காக இங்கே சொல்கிறேன், 2 இரத்தங்களும் 2 செத்தவைகளும் நமக்கு அனுமதிக்கப்பட்டவை என்று கூறினார்கள். செத்தவைகள் என்பதை குறிப்பிடும் போது தானாக செத்த மீன்களும் வெட்டுக்கிளிகளும் நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னார். பல போர்களில படையினர் வெட்டுக்கிளிகளை உண்டு வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள், நபித்தோழர்கள் சொல்கிறார். ஆக வெட்டுக்கிளி அது இறந்து விட்டாலும் கூட உண்ணலாம், அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. தானாக செத்த மீன்களும் நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது, ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. 2 இரத்தங்கள் என்று சொன்ன அந்த ஒரு சொல் என்னவென்றால், கல்லீரலும் மண்ணீரலும் இரத்தத்திலான அவைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் நமக்கு ஹராம். ஆனால் இந்த இரத்தக்கெட்டிகள் ஈரலும் கல்லீரலும் மண்ணீரலும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆக இந்த வெட்டுக்கிளிகள் பெருமளவில் அவர்களுக்கு தொந்தரவை, பாதிப்பை கொடுத்தது. அவர்களுடைய மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடி வந்து, இப்பொழுது இந்த வெட்டுக்கிளிகளால் எங்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது, ஆகவே அதை நீக்கிட
உங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இறைவனிடத்திலே, அல்லாஹ் இந்த மக்களுக்கு வெட்டுக்கிளிகளால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, சோதனையாக நீ அனுப்பியதை நீக்கிவிடு, அவர்களை இயல்புக்கு கொண்டு வா என்று பிரார்த்தித்த போது அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்று அந்த வெட்டுக்கிளிகளின் சோதனைகளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் வருந்தவும் இல்லை, திருந்தவும் இல்லை. அவர்கள் என்ன பேசிக் கொள்வார்கள் என்றால், மூசா பெரிய மந்திரவாதி, சூனியக்காரர், அவர்தான் இந்த சூனியங்களை செய்கிறார், நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீக்குகிறார், ஆக இவர் இறை தூதரெல்லாம் இல்லை, இறைவனிடமிருந்தும் இந்த சோதனை நமக்கு வரவில்லை என்று அவர்கள் எண்ணக்கூடிய விதத்திலேதான் அவர்களுடைய அந்த அவநம்பிக்கை இருந்தது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.